வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். இனி விரிவான செய்திகள். சமத்துவபுரத்தில் விநாயகர் ஓம் சக்தி கோவில்கள் கும்பாபிஷேகம். ஏராளம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அருகேயுள்ள பள்ளிப்பட்டு கிராமத்தில் தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரம் உள்ளது. இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஓம் சக்தி ஆகிய கோவில்களின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, மிஷன் கிரகணம், பிரவேச பலி, கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூரணாகுதியுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வேதிகார்ச்சனை, தத்துவார்ச்சனை, திராவியஹூதியுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூரணாகுதி அடைந்து யாத்ராதானம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று சுந்தரமுருகன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் முதலில் விநாயகர் கோவிலுக்கும் பின்னர் ஓம் சக்தி கோவிலுக்கும் புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் சமத்துவபுரம் குடியிருப்பு வாசிகள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பரா. விருத்தாச்சலம் அருகே ஏரியில் மூழ்கி பள்ளி சிறுவன் உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சாத்தியம் கிராமத்தை சேர்ந்த தண்டபாணி என்பவரின் மகன் 9 வயதான அனிருத். இச்சிறுவன் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் விடுமுறை தினம் என்பதால் நண்பருடன் அதே கிராமத்தில் உள்ள ஏரியில் இயற்கை உபாதை கழிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏரியில் சிறுவன் விழுந்துள்ளார். இதனை பார்த்து அவனது நண்பன் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று ஏரியில் மூழ்கிய சிறுவனை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் சிறுவனின் உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. அதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் பள்ளி மாணவர்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஆழமாக உள்ள ஏரி பகுதிகளுக்கு பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடாது என தடை விதிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பாதுகாப்பற்ற முறையில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மின் மோட்டார் சுவிட்ச் பாக்ஸ் மின்கசிவு ஏற்பட்டு வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிற்கு ஆழ்துளை கிணற்றில் உள்ள மின் மோட்டார் மூலம் தண்ணீர் ஏற்றப்படுகிறது. அவ்வாறு மின் மோட்டாருக்கு மின்சாரம் செல்லும் சுவிட்ச் பாக்ஸ் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்தது. இதனால் பதற்றமடைந்த அக்கிராம மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பெயரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பற்றி எரிந்த மின் மோட்டார் சுவிட்ச் பாக்ஸை பாதுகாப்பாக அணைத்தனர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிற்கு செல்லும் மின் மோட்டார் சுவிட்ச் பாக்ஸை தீப்பிடித்து எரிந்ததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்குள் உடனடியாக மின் மோட்டார் கொட்டகை அமைத்து பாதுகாப்பான முறையில் மின்சாதன பொருட்களை வைக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.
ஈபி காருக்கு போன போட்டு நிப்பாட்ட சொல்லிட்டேன் போர்மன் பொண்ணு ஜேஇ போன் போட்டு நம்ம போயிட்டு எங்க கடப்பாரை வச்சுட்டு நிற்க முடியுமா என்ன கரண்ட் ஆஃப் பண்ணியாச்சு அடிப்பானடா விருத்தாச்சலம் அருகே ஆடி முப்பேரும் விழாவில் மது போதையில் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த தீவலூர் கிராமத்தில் ஆடி முப்பேரும் விழா நடைபெற்றது. அப்போது இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் வந்து கொண்டிருந்த போது வழியில் நின்றவர்களை நகர்ந்து நிற்குமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கலகலப்பாக மாறியது. இதனால் இரண்டு தரப்பினரும் உருட்டுக்கட்டுகளை கொண்டு கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இது குறித்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் அதே ஊரை சேர்ந்த கலியபெருமாள் மகன் செல்வபாண்டியன் என்பவரின் மண்டை உடைந்தது. பின்னர் செல்வபாண்டியன், அவரது உறவினர்கள் மற்றும் எதிர்த்தரப்பினர் என 3 பேர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் 11ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ரோடு ஸ்ரீ சுலக்ஷனா பங்காரு திருமண மண்டபத்தில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் 11ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இல்லந்தோறும் சத்சங்கம் எனும் ஆன்மீக மாதாந்திர நிகழ்ச்சியை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் துறவியல் பெருமக்களின் நல்லாசியுடன் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா ஆசிரம சன்னியாசிகளின் வழிகாட்டுதலின்படியும் இல்லந்தோறும் சத்சங்கம் எனும் ஆன்மீக மாதாந்திர நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது சிறப்பிக்கும் விதமாக 11ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் துறவி சகோதரிகள் ஆசியுரை வழங்கி திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திரு மூவரின் திருவருளை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கண்டிகை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் ஆடி 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த பெரும் பேர்கண்டிகை கிராம தேவதையும் குலதேவதையுமான கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு 4வது ஆடி வெள்ளிக்கிழமையான குளக்கரையில் இருந்து கரகத்துடன் அம்மனை அழைத்து வந்தனர். கோவிலின் அருகே அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவிலின் குளக்கரையில் குலதெய்வத்தை வழிபடும் விதமாக பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டனர். இந்த விழாவில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மங்களம்பேட்டையில் மங்களநாயகி அம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற மங்களநாயகி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் பால்குட ஊர்வலம் மற்றும் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி மங்களநாயகி அம்மன் கோவிலிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சக்தி கரகத்துடன் பால்குடம் எடுத்து சென்றனர். கோவிலில் இருந்து தேரடி வரை சென்ற பெண்கள் அங்கிருந்து கடைவீதி கர்ணத்தம் ரோடு வழியாக மீண்டும் கோவிலுக்கு வந்தனர். பின்னர் மங்களநாயகி அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவிலினுள் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையில் உலக அமைதி வேண்டியும் இயற்கை பேரிடர்கள் நடக்காமல் இருக்கவும் சீரான மழை பொழிந்து வேளாண்மை செழிக்கவும் வேண்டிக் கொண்டு பெண்கள் மஞ்சள் குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மங்களம்பேட்டை, பள்ளிப்பட்டு, எடச்சித்தூர், காட்டுப்பரூர், கோணாங்குப்பம், கர்ணத்தம், பிசலூர், கோவிலானூர், ரூபநாராயணநல்லூர், பூவனூர், ஸ்ரீராம் நகர், சமத்துவபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். அடுத்தது நம்ம இப்போ விளக்கு ஏற்றிருக்கிறோம் இல்லைங்களா, இப்போ அங்க நம்ம துர்கையாகவும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.